ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தம்பி. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரோப்ளாக்ஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸ் கேம் வாங்க உள்ளே வந்தாச்சு. ஆஹா, என்னது என்ன தெரிகிறது, என்னன்னே தெரியலையே. வாங்க போவோம். இதில் ஒரு ஏணி இருக்குது, இந்த சைடு ஏதோ ஒரு ரோபோ இருக்குது, 3 பக்கம் டோர் இருக்குது. என்ன கையில் ஒன்றும் இல்லை ராசா. போ ராசா, மேலே போ. கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேகமாக போ. என்னது ரோபோட்டிக் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் போட்டால் ஒன்றத்தையும் காணுமே. எப்படி போகிறதுனே தெரியலையே. அடப்பாவிகளா, வழியை வரைச்சிட்டிங்கடா. எங்கடா போவோம் இப்படி நின்றீங்கடா. எப்படி தான் போகிறது, வழியை கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் போலக்க. சரி வாங்க போவோம். எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆஹா, முள்ளில் விழுந்தாச்சு. ஆஹா, மண்டையை போட்டாச்சுப்பா. ஏன்டா எடுத்துனே முள்ளில் விழுந்து மண்டையை போட்டோமே. மேலே போகணும் போல கேஸ். எப்படி மேலே போகிறது, எங்கே போகிறது, என்ன போகிறது எதுவுமே தெரில. இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணி போவோம். இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன விளம்பரம் வருது, இதில் என்ன வருது, இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆஹா, எதுலேயுமே ஒன்றுமே இல்லை. அப்புறம் எதுக்கூட வச்சுருக்கீங்க, தூக்கி போட வேண்டியதுனடா. நீ ஏமாத்துறதுக்குன்னே இதை வச்சுருக்கீங்களாடா. சரி வாங்க போவோம். ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. வேறு எதுலையாவது போய் என்னான்னு இருக்குன்னு பார்ப்போம். மாடிக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏணி வச்சுருக்காங்க. இவன் யார், இவன் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா, என்னான்னு தெரில. நம்ம மேலே போவோம், வாங்க மாடிக்கு போவோம். ஏணியில் ஏறுவோம். ஏறியாச்சு. இது என்ன ஓஎக்ஸ் கேம் வச்சுருக்காங்க. ஓஎக்ஸ்ஓ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம ஓஎக்ஸ்லாம் அங்கேயும் போக முடியாது. என்னத்துக்கு இது இடையில தப்பிச்சு ஒரு மாரி ஓஎக்ஸ் கூரை வச்சுருக்காங்க. எதுக்கோ வச்சுருக்காங்க. சரி நம்ம ஏறி போவோம் வாங்க காய்ஸ். இதில் கொடி, பச்சை கொடி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு கொடி, அதுக்கு ஒரு கொடி, இன்னும் எங்கே பார்த்தாலும் கொடி. ராங் பிளேஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்க கேஸ். என்னான்னு தெரில. வாங்க நம்ம வந்து ஜம்ப் பண்ணி போவோம். ஜம்ப் பண்ணி போயிடலாம், அந்த சைடு போயிடலாம். ஜம்ப் பண்ணி போயாச்சு. இதில் என்ன பிளேட்டு கொடுத்து வச்சுருக்காங்க, எப்படி போகிறதுன்னு தெரியலையே. அடப்பாவிகளா, எதுக்குடா கெட் யுவர் பிளாங்க்ஸ் ஹேர்னு போட்டு வச்சுருக்காங்களே. பிளாங்க்ஸ் ஹேர் ஓகே, இதை வச்சு நான் எப்படி போகிறது. அந்தாண்ட ஒரு பைப் லைன் தான் இருக்குது, அந்த பைப்பில் ஏறி போகணுமா. அடப்பாவிங்களா, பைப்புலாம் நடக்க வைக்கிறாங்க கைஸ். எப்படி போகிறதுன்னு தெரியல. தாவி செவலை தாவுங்கிற மாதிரி தாவிக்கிட்டு இருக்கோம். என்னான்னே புரியலை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. பைப்புலாம் இப்போ நடக்கிறது, சந்தில் நடக்க விட்றீங்க, பொந்தில் நடக்க விட்றீங்க, கிரவுண்டு அண்டர் கிரவுண்டு உள்ளே நடக்க விட்றீங்க. இப்போ என்னடா பைப்பில் நடக்க சொல்கிறீங்க. எப்படி கேஸ் நடக்கிறது, எப்படி நடக்குதுன்னே தெரில. நம்ம சுற்றி பார்க்குறோம், யாருமே இல்லை நம்ம ஹெல்ப்புக்கு. எவனாவது ஒருத்தன் ஹெல்ப்புக்கு வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக ஜம்ப் பண்ணி போயிடலாம். எப்படி போகிறதுனே தெரில. வாங்க போவோம். ஒருவேளை இதில் போடணுமோ, இதில் போட்டு அப்படியே க்ராஸாக நடந்து போயிடணுமோ. போட்டு பார்ப்போமா எப்படி போடுறது. இங்கே திரும்புனா இங்கே திரும்புகிறான். ஒரு சைடு நில்றா, ஏன்டா அப்படி திரும்புகிற. போடுறா, அது மேலே போட்டு பாரு, ட்ரை பண்ணி பாரு. ஆஹா, இது மேலே போட்டால் கீழே போட முடியல. கீழே போயிட்டு கைஸ். இதில் போட்டு நம்ம போக முடியாது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சியை விஸ்வரூப வெற்றி. நம்ம எப்படி இருந்தாலும் தோக்க போகிறது உறுதி. இருந்தாலும் அந்த பிளேட்டை தூக்கி போட்டு பார்ப்போம். இது என்ன ஓஎக்ஸ் போட, இந்த போர்டை தள்ளி விட்டுருவோம்மா. குறுக்க வச்சுருக்காங்க. இது வேறு வந்து 3 நிற்கிது. கெட் யுவர் பிளாங்க்ஸ் ஹேர். அது எதனடா போட்டிருக்கீங்க. பிளாங்க்ஸ் இங்கே இருக்குடா, நாங்கள் எப்படா போகிறது, எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுறா. ஏன்டா அப்படி இருக்கீங்க, எங்களுக்குன்னே வருவீங்களாடா. அக்கா மக்கா, வாங்க போவோம். ஆடா பாவி, கீழே விழுந்துட்டாயா. அதில் இன்னொரு பிளேட் வேறு கீழே விழுந்துட்டு. எதுக்கு விழுவுதுன்னே தெரியல, ஆனால் விழுந்துடுது. இதை வேறு முள்ளாக வச்சுருக்காங்க, வலி வைக்கிறாங்களா. ஆடா பாவிகளா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. எதையுமே காணும் கேஸ். எப்படி கேஸ் அந்த டோருக்கு போடுறது. என்ன போட்டிருக்கு, யூஸ் பிளாங்க் டு கிராஸ். பிளாங்கை யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போங்கன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி தான்டா யூஸ் பண்ணுறது. அடப்பா அவிகளா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. என்கிட்டே வந்து இப்படி சட்டியம் பண்ணுவீங்களாடா. எங்கே தான் போகிறது, எதுக்கு போகிறதுனே தெரியலையே. இந்த பிளேட்டை தூக்கிட்டு இவன் வேறு ஓடிக்கிட்டு இருக்கான். பிளேட்டை தூக்கி சொவுத்தில் சொருவான். செவுத்துலேயே சொருவிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டேய், முனைக்கு போய் கீழே விழுந்து மறுபடியும் மண்டே வருகையா சாடாயிடாதடா. டேய், நேராக போடா, மேலே ஏற முடியாது. இதை வச்சு தூக்கிட்டு ஏற முடியாது. வந்த வழிக்கே போய்ட்டுருக்க. அடப்பா, வந்த வழிக்கே போய்ட்டுருக்காங்க இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம வந்து இந்த பிளேட்டை கீழே போட்டு போடாண்டானா நம்ம பீரோவில் கொண்டு போய் வைக்க போகிறோம். பீரோவில் வச்சு பூட்டு. ஆமாம், இது சொத்து தானே, தங்கம் தானே இது. ஏன்டா அப்படி இருக்க. தூக்கி போட்டு போடா. தூக்கி போட்டி அது கீழே வந்துச்சு. இதில் போட முடியாது, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இது இல்லாமல் வேறு ஏதோ வழி இருக்குது. நம்ம மேலே ஏறி செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. மேலே ஏற சொன்னால் எங்கெங்கேயோ போய்ட்டுருக்கானே. அவ்வளோதான்டா, செத்தான்டா. நாங்கள் செத்துட்டோம் கைஸ். மறுபடியும் முதல்லேருந்தா. அடப்பாய், ஏன்டா செத்துக்கிட்டே இருக்க.
செத்து செத்து எங்கள் உயிரை வாங்குறியடா. கைஸ் போ, மறுபடியும் முதல்லேருந்து தான் போகணும் பிளாக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆடா பாவிகளா, இவன் என்ன சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான். இந்த ஊருக்கு தலைவாசம் எங்கே இருக்குன்னே தெரியலையே. அந்த ஒரு பிளேட் இருக்குது பாருங்கள், அந்த பிளாங்கை கொண்டு வந்து அந்த பிளேட்டு மேலே வச்சு அந்த பைப்பில் ஏறி நடக்கணும். நம்ம கம்பில் நடக்குவாங்கள்ல, அதேமாரி பைப்பில் ஏறி நடக்கணும். நடந்து போய் அந்த பிளேட்டை கொண்டு போய் அதில் வைக்கணும். எப்படி வைக்கிறது? இதில் நடக்கிறதே பெருசு. விழுந்துட்டான். இதில் வேறு நம்ம வந்து அந்த பைப்பில் கொண்டு போய் பிளேட்டை வைக்கணுமா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இவனை பாருங்கள், பைப்பை ஏனியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். எப்படி சுற்றுறான் பாருங்கள். சுற்றி சுற்றி வந்தீக, சுற்றிக்கிட்டே தான் இருப்பீக, அங்கே போய் உளுந்து மண்டையை போடு போடாமல் எப்படி ஏறுறான்? இப்பெல்லாம் ஏறுறான் பாருங்கள், காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். வடிவேல் ஏனியில் ஏறுற மாரி ஏறிக்கிட்டு இருக்கான். இது என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ஜம்ப் பண்ணுறாடே, இப்படி ஜம்ப் பண்ணுறான் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணாங்கன்னா ஓலை கொண்டு போய் முட்டிக்காலை வச்சுட்டு விழுவுறான். ஆடா பாவி, கீழே வந்துட்டியாடா, மறுபடியும் ஏறுறா. சுற்றி சுற்றி வரானே தவிர ஏற மாட்டேங்கிறானே அவன். என்ன ஊருக்காரனாக இருப்பான் அவங்களுக்கு. அந்த ஏரி குதிச்சிட்டான் பாருங்க, கொடியில் கொண்டு போய் குத்திக்கிட்டான். போடாடே, ஒரு பிளாங்கை ஒழுங்காக தூக்குடா. பிளாங்கை தூக்கிட்டு போய் அந்த பைப்பில் நடடா, நட, உன்னால் முடியும். போய் ஜம்ப் பண்ணு. எங்கே நீ ஜம்ப் பண்ண போகிற? இதுக்குள்ளேயே சுற்றிட்டு கிடப்ப உலகு. போடாடே. விழுந்தாண்டா. இவன் உளுந்து உளுந்து எந்திரிக்கிறதே நம்ம டயர்டாகிடுவோம் உங்களுக்கு. குளுக்கோஸ் குடிச்சிட்டு தான் வரணும் உங்களுக்கு. இல்லாட்டி ஒரு பூஸ்டாவது குடிச்சிட்டு வரும். அவன் அந்த பைப்பில் அவனுக்கு நடக்க தெரில, என்ன சொல்கிறான்னு தெரில. அவன் மறுபடியும் வந்துக்கிட்டு கிடக்கான். என்னவோ போங்க. என்ன எத்தனை தூக்கிட்டு போனாலும் இதில் மேலே வந்து பார்த்தா 3 இருக்குது. என்னவோ போக்கு தூக்கிட்டு போவா இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். முயற்சி செய்தால் முடியாது எதுவும் இல்லை. நின்றாச்சு பைப்பில். ஆனால் எங்கே போகிறோம் தெரியலையா? திருப்பி போம். நேராக போகும். பயமாக வேறு இருக்குது. எப்படி வைக்கிறது? அதை கொண்டு போய் அதில் எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இதில் அதில் வைடா, வையா தம்பி. கீழே போட்டான்டா. நீ எதுக்கு லாய்க்கலடா டேய், கீழே உழுடா. நீ எதுக்கு தாண்டா லாய்க்கு? ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டியா? மறுபடியும் ஏனியில் போய் அதை ஏன்டா எடுக்கிறா? அதை எடுக்காதடா, வேற எடுறா. அங்கே 3 வந்திருக்கும். மேலே போய் எடுறா. நீ எடுத்து கண்டிப்பாக வைப்ப, நீ நம்பிக்கை இருக்குது. ஒரு 500 ஆட்டத்துலையாவது வச்சுடுவோம் நீ. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வாங்க போவோம், போய் வச்சுருந்த ட்ரை பண்ணுவோம். வச்சுட்டு அந்தானே போகிறதுக்குள்ளே 1008 தடவை உழுவ வேண்டியதாக இருக்குது இந்த கேமில். என்ன தான் பண்ணுறது இல்லையே. கெட்டி ஒரு பிளாங்கு போய் அதான் தெரியுதாடா. ஏட்டா அதையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை அதையே படிக்கிறது? படித்ததே திருப்பி படிச்சுட்டு இருக்கேன்டா. எந்த முனையில் போய் நிற்கிறான் பார்த்தீங்களா? ஒரு வழியாக போய் வச்சுருவானோ இந்த டயத்தில். வச்சுருவான் நம்மளுக்கு. வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த தடவை வச்சுருவான், விழுவ மாட்டான். பைப்பை வேறு வளன்னு வச்சுருக்காங்க, ஷைனிங்காக வழுக்குது. கீழே விழுந்துடுறான். இல்லை வைக்க போகிறான்னு நினைக்கிறேன். அந்த சைடு வீடா? ஏன்டா இங்கே வைக்கிற? ஏன்டா சுற்றி வந்துக்கிட்டு இருக்க? இங்கே வைக்காதடா, அங்கே வைடா. எப்படி நீ வைக்க போகிறது இல்லைன்னு தெரியுது. வச்சிரு எப்படியாவது வச்சுட்டு. வச்சுட்டாங்க கைஸ். எப்படியாவது அதை கிராஸ் பண்ணி போயிடணும். கீழே விழுந்துடாதடா டேய். எப்படியாவது கிராஸ் பண்ணி. எங்கே கிராஸ் பண்ணி போகிறா? ஒன்று எடுத்துகிட்டு போட்டாங்க. நான் அதை வேறு வைக்கணும்டா. சரி போ, இன்னொன்று போய் எடுத்துருவா. விழுந்துடாத கைஸ், காப்பாற்றுங்க, நாங்கள் பள்ளத்தில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். எது பள்ளத்துலையாங்கிற மாதிரி போயிட்டுருக்கான். எத்தனை தடவை தான் அந்த பள்ளத்தில் விழுவுறது? ஜம்ப் பண்ணண்டா. ஜம்ப் பண்ணி தானே எடுத்தவனு, வேறு வழி கிடையாது. ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப் பண்ணாமல் எடுத்துட்டான்டா. பெரிய வித்தகாரனாக இருப்போம் உங்களுக்குப்பா. ஜம்ப் பண்ணாமே தூக்கிட்டாங்க கைஸ். வெரி குட். ஆனால் இந்த பைப்புக்கு அதுக்கு கனெக்ஷன் இல்லாமல் நிற்கிது. எப்படி நிற்கிதுன்னே தெரியலையே. போயிடுவானா? பார்ப்போம், ட்ரை பண்ணி போய் இந்த தடவை ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரியல. பாவி. நேராக போயிட்டான்ப்பா. வெள்ளக்கார மாதிரி போயிட்டான்ப்பா. இதுலேருந்து இதெல்லாம் ஒரு பிளேட் வேறு வைக்கணுமா? அதுக்கு நேராக இதுலேருந்து ஜம்ப் பண்ணிட முடியாதா? சரி போங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னப்பா வை, இதான் நடப்பிய, பயப்படாத போ. அச்சோ, என்ன பிளாட்டுக்கு இப்போ விளையாட்டுவது கிரையாக்காகுது. அச்சோ, ஓட்டான் தப்பிச்சிட்டான். நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க.
வாங்க நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரில. இது நான் ஒரே குகையாக இருக்குது. நேராக போங்க. குகையா என்னடா அது? ஏன்டா என்னடா குகைக்குள்ளே ஏதோ உள்ள எட்டி பார்க்குது. அடா பாவிகளா! என்னமோ போங்க. குகைக்குள்ளே குதிச்சாச்சு. இதுக்குள்ளே என்ன சிவப்பு கலர் ஒன்று கிடக்கு ரவுண்டா? என்ன அதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அங்கே என்ன ஒரு குப்பை தொட்டி இருக்குது. குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் ஏதோ கட்டடமாக கிடக்கு. இது என்ன சிவப்பு கலர் இருக்குது? ஒரே கலர் கலராக வச்சுருக்காங்களே. இந்த ஒரு ஷீல்டு இருக்குது. நமக்கு ஒரு ஷீல்டு கிடச்சிருக்கு. அதை பிடிச்சிப்போம். ஆஹா 22 ஆயிடுச்சு நமக்கு ஷீல்டு. இது என்னது இது? இது என்னமோ ரொம்ப குறியாக இருக்குது. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஒரே ரவுண்டும் கட்டடம் முக்கோணமாக போட்டு வச்சுருக்கீங்க. இதே நாங்கள் ஒரு கேட் அடைச்சி வச்சுருக்காங்க. என்ன எரும மாட்டு மண்டையாக இருக்குது. என்னென்னமோ ரவுண்டாக முக்கோணமாக கிடக்க. இது என்ன கேட்டு? கேட்டில் கட்டடம் முக்கோணம்லாம் இருக்குது. ஆஹா இந்த ஒரு முக்கோணம் தூக்கி எடுத்து அந்த கேட்டில் வைப்போம். என்னமோ பண்ணுறான். முக்கோணத்தை எடுத்தாச்சு. எடுக்கலையா? எடுத்தாச்சு. அதை கொண்டு போய் முக்கோணத்தில் போடுவோம். என்ன போட முடியல. நேராக கொண்டு போய் போடணும்ல. போட்டுருமா? இப்படியும் மாட்ட மாட்டேது. நேராக வச்சு பார்ப்போம். நேராக வச்சுட்டோம். நேராக வச்சாச்சு. ஓகே இப்போ போடுவோம். ராங் பிளேஸ்மெண்ட் ஃபைண்ட் த கரெக்டும். ஆடா பாவி, ராங் பிளேஸ்மெண்ட்டா? முக்கோணத்தை தாண்டா போட்டோம். அதுக்கு ஏன்டா ராங் பிளேஸ்மெண்ட்டுங்கிறீங்க? என்ன அந்த டிவியில் என்ன இருக்குது? டிவியில் என்னமோ போட்டிருக்காங்க. ஆஹா எல்லாத்துக்கும் கலர் போட்டிருக்காங்க. நமக்கு வந்து சிவப்பு கலர் கட்டடம், முக்கோணம் பச்சை கலரு, நீளம் அதுமாரி போடணும். ஆஹா சிவப்பு கலர் கட்டடம் எங்கே இருந்துச்சு? அந்த இருக்குது கைஸ். இந்த டேபிளுக்கு மேலே எங்கடா நேராக போயிட்டுருக்கா? இதோ இருக்குடா. அதை தூக்கு. இதைத்தான் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு கட்டடத்தில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போட்டால் பார்த்தீங்களா அந்த முக்கோணத்தை? தப்பாக போய் வச்சா, கலர் மாற்றி வச்சா எப்படி இருக்கும்? இப்போ வை சிவப்பை தூக்கி அதில் வச்சாச்சா? அடுத்து என்ன கலர்? பச்சை கலர் முக்கோணம் அந்த பக்கத்துலேயே கிடக்கு. எடுங்க பாஸ். எடுத்தாச்சு. அதை தூக்கி அதில் சொறி விடு. பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன கலர்? ரவுண்டு நீல கலர் இருக்குது. வாங்க போவோம். நீல கலர் அங்கே தான் எங்கேயோ குப்பையில் கிடந்துச்சு. இந்த கிடக்கா? இதை தூக்குங்க. போய் வச்சா கேட்டு திறந்துடும். நம்ம ஓப்பனாகி ஓடிடலாம். கேட்டு ஓப்பன் ஆகும். அண்டா கா கசம் அபு கா ஹுக்கும் திறந்திருச்சு. வாங்க போவோம். ஆஹா